ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. ஏழாவது பகுதி, அதில் 9வது மந்திரம். अन्नं वाव बलात् भूयः तस्मात् यद्यपि दशरात्रिर्नाश्नीयाद्यद्यतो थ जीवेत्थ वा द्रष्टा श्रोत्रा मन्ता बोधा कर्ता विज्ञाता भवति अथ अन्नस्यायै द्रष्टा भवति श्रोता भवति मन्ता भवति बोधा भवति कर्ता भवति विज्ञाता भवति अन्नम् उपास्वेति. இரண்டாவது மந்திரம். ये यो सः यः अन्नं ब्रह्मेत्युपास्ते अन्नवतो वै सः लोकान् पाणवतः अभिसिद्ध्यति यावत् अन्नस्य गतं तत्रास्य यथा कामचारः भवति योऽन्नं ब्रह्मेति उपास्ते अस्ति भगवोऽन्नाद्भूय इत्यन्नाद्वाव भूयोऽस्तीति तन्मे भगवान् பிரவீத்விதி. நாரதருக்கு சனத்குமாரர் 15 ஸ்டெப்ஸ்ல பிரம்ம தத்துவத்தை விளக்கிக் கொண்டிருக்கிறார். ஏன் 15 ஸ்டெப்? இப்ப அவஸ்தாத்ரய சாட்சிங்கிற டெக்னாலஜில 3 ஸ்டெப்ஸ், பஞ்சகோஷ பிரக்ரியாங்கிறதுல 5 ஸ்டெப்ஸ். அதை கடந்து ஒரு ஸ்டெப்பா கடந்து நாம் அறிய வேண்டிய பிரம்மத்தை புரிந்து கொள்ளுதல். ஏன்னா இதை குறிப்பால் தான் உணர முடியுமே தவிர வார்த்தைகளால் விளக்க முடியாத தத்துவம் பிரம்ம தத்துவம். அந்த 15 ஸ்டெப்ஸ் எதற்காக? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற கருத்து, அந்த வேல்யூ, தட் இஸ் ஒன் வேல்யூ. அத காக்னிட்டிவ் வேல்யூல இருந்து எமோஷனல் வேல்யூக்கு மாத்திரக்கு we are in need of 15 steps. நமக்கு தேவையா இருக்கிறதுனாலதான் இறைவன் கொடுக்கிறார், அவரே பார்த்து கொடுக்கறது இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும்? இட் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் மீ. ஒரு காக்னிட்டிவா ஒரு வேல்யூ, ஒரு அறிவை நம்ம பெற்றுவோம். அதை மனம், எமோஷனல் வேல்யூங்கிறது மனம் அதை பிடித்து அதை நிற்பது என்பது மனதினுடைய பலத்தை பொறுத்தது. மனம் பலமாக இருந்தால் கொடுத்த ஞானத்தை அப்படியே கப்புன்னு பிடிச்சு நின்னுக்கும். எந்த மனம் பலமான மனம்? குவாலிஃபைடு மைண்ட். ராக துவேஷம் காம குரோதத்திலிருந்து விடுபட்ட மனம், நற்பண்புகளை நன்கு வளர்த்தி கொண்ட மனம், அந்த மனம் கேன் ஹோல்டு த ஞானம் வெரி குயிக்லி அண்ட் ஸ்ட்ராங்லி. நிச்சயம் பண்ணி பிடிச்சுக்கும். அதனால அந்த குவாலிபிகேஷன் இல்லாத போது நம்ம வகுப்புகள் கேட்கிறோம் அப்படிங்கும் போது அது காக்னிட்டிவ் அறிவாக இருப்பது எமோஷனல் வேல்யூவாக, என் உணர்வுக்கு அறிவுக்கு எட்டுவது என்பது வேறு, என்னுடைய உணர்வுக்கு எட்டுவது என்பது வேறு. முதல்ல அறிவுக்கு எட்டித்தான் உணர்வுக்கு வரணும். காக்னிட்டிவ் வேல்யூ இஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எமோஷனல். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகத்தான் எதுக்கு உதவுது? 15 ஸ்டெப்ஸ். எங்கிருந்து ஆரம்பிச்சாரு? முதல்ல நாரதர் என்னன்னு எனக்கு தெரியும் சொன்னார். இவர் என்ன சொன்னாரு? நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே நாம, அதை விட மேலானது, அதையும் வியாபித்திருப்பது வாக்.
வாக்குக்கு மேலானது, அதை பிரம்மம்னு உபாசனை பண்ணுன்னு சொன்னாரு. நாமத்தை விட மேலானது வாக்கு. வாக்கிந்திரியம் இருந்தா தானே வாயில நாமம் வரப்போகுது. சோ நாமத்தை விட வாக்கு இந்திரியம் மேலானது. அதை பிரம்மனாக உபாசனை பண்ணு. முதல்ல நாமத்தை பிரம்மனா உபாசனை பண்ணு. அதில் நிஷ்காம பலனாக நீ என்ன வருவ? வாக்க பிரம்மமாக உபாசனை பண்ற அளவுக்கு யூ வில் பி குவாலிஃபைடு. நிஷ்காமமாக ஒரு உபாசனை பண்ணும்போது, சகாமமா பண்ணும்போது அதனுடைய பலன் வேற. நிஷ்காமமாக அவர் சொல்லிக் கொடுக்கிற உபாசனை ஒன்னொன்னா பண்ணும்போது நீ நாமத்திலிருந்து எங்க வர மெதுவா வாக்கு. அப்ப வாக்கிலிருந்து மனம், மனதிலிருந்து சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து சித்தம், சித்தத்திலிருந்து தியானம், தியானத்திலிருந்து விஞ்ஞானம். விஞ்ஞானம்னு அந்த இடத்துல தியானத்தை எப்படி கையாள வேணுங்கிற அறிவு, அதுதான் விஞ்ஞானம். அந்த சாதனங்கள், அந்த சாதனங்களை, அந்த தியானத்தை, எல்லா சாதனங்களும் எடுத்துக்கலாம். எப்படி கையாள்வது, எது கோலை அடைவதற்கு நம்ம சாதகன் சாதனைகளை யூஸ் பண்றான். அந்த சாதனைகளை எப்படி கையாள வேண்டும் என்கிற அறிவுதான் என்னது? விஞ்ஞானம். அந்த அறிவை பெறணும்னா போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? உடல்ல, மனதுல, புத்தியில என்ன இருக்கணும்? பலம். அந்த பலம் இருந்தா தான் என்ன பண்ண முடியாம அந்த சாதனத்தின் மூலியமாக அதை எப்படி கையாளணுங்கிற அறிவை பெற வேண்டும் என்றால் அவன் பலத்துடன் இருக்க வேண்டும். அந்த பலத்தை பெற்றவன் அழகா சொன்னாரு. எப்படி அவனோட டிராவல் இருக்கும்? அந்த பலம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உத்தாத்தா பவதி. கண்டிப்பா நீ ஒரு குருவை மனம் பலத்துடன் இருந்தால் கண்டிப்பாக நீ ஒரு குருவை கமனம் சென்று அடைவாய். நோ டவுட் இன் தட். ஒருத்தர் குருவை நாடி போகலைன்னு என்ன அர்த்தம்? மனம் பலமில்லை, மனம் பலமாக இல்லை. மனதினுடைய பலம் எப்படி அமைகிறது? கல்மஷங்கள்லாம் வெளியில போய் நற்பண்புகளை, தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை, கர்மயோகம், உன்னோட தர்மம் தான் மெயின். மனதிற்கு பலத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தர்மம். அதுல வாழ்ந்துட்டோம் அப்படின்னா மனம் என்ன ஆயிரும்? நல்ல பலம். உடனே என்ன சொல்றாரு? உன்னுடைய மனம் பலமாகிவிட்டால் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உத்தாத்தா பவதி. நான் இல்லைங்க, சொல்வது இறைவன். உத்தாத்தா பவதி, உன் குருவை நீ நாடி செல்வா. அடுத்தது பரிச்சரித்தா, அவருக்கு சேவை செய்வ. பலம் வேண்டும், கண்டிப்பாக பலமுடையவன் குருவுக்கு சேவை செய்வா. அடுத்தது உபசத்தா, குருவுக்கு பிரியமானவன் ஆவான். அப்படின்னு அப்ப குருவுக்கு ராகத்வேஷம் இருக்காங்க. சில பேர்த்துலாம் பிடிக்குது குருவுக்கு, சில பேர்த்துக்குலாம் பிடிக்காது. அப்ப இவன் பிடித்தவன் லிஸ்ட்ல வந்துருவானா? அது தமோ குணத்தினுடைய அறிவு. மாப்பியா லேடி அப்படித்தான் புரிய வைப்பா. இங்க அர்த்தம் அது அல்ல. குருவுக்கு பிரியமானவன் என்றால் என்ன அர்த்தம்னா, குருவுக்கு ஒரு எண்ணம் வரும், ஒருவனை பற்றி, அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி ஒரு தாட் வரணும். என்னது? he is qualified to teach அப்படின்னு எண்ணம் வருது பாருங்க. அதுதான் குருவுக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்துல? உபசத்தா பவதி. அந்த குருவுக்கு அந்த எண்ணத்தை அந்த சிஷ்யன் தான் உருவாக்கணும். சிஷ்யன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து குருவுடைய எண்ணத்தில் இவனுக்கு நாம டீச் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் குவாலிஃபிகேஷன். அத்தை பையன், மாமா பையன், அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி பையன் அப்படியே இல்ல, உறவுகளினால் வருவதல்ல. குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கணும். அப்பதான் அவருக்கு என்ன வரும்? உபசத்தா, அவனுக்கு குருவுக்கு பிரியமானவன். அப்புறம் என்ன பண்றான்? டீச்சிங் ஆரம்பிச்சிருது. ஆரம்பிச்சு என்ன பண்றான்? திரஷ்டா பவதி, அந்த குருவை அவன் பார்க்கிறான். ஏன்னா சாஸ்திரம்ங்கிறது ஜடம், ஒரு புக்கில் இருக்குது. அத லைவா வாழ்ந்து காமிக்கிறத யாரு? குரு. நீங்க அவங்கள பார்த்து, அவங்க நடவடிக்கைகள், அவங்க பேச்சு, இதையெல்லாம் பார்த்தா மட்டும்தான் சாஸ்திரம் எங்க இருக்குது? லைவா அவர்கிட்ட இருக்கும். எது புக்கில் இருக்கிற சாஸ்திரம் லைவா யாருகிட்ட இருக்கும்? அந்த குரு கிட்ட இருக்கும். அப்ப என்ன பண்றான்? திரஷ்டா, கண்டிப்பா குருவை. ஏன்னா ஒருத்தரை பாக்குறதுங்கிறது ஒரு சக்திங்க. மனதினுடைய சக்தி இருக்கிறவங்க தான் ஒருத்தரை வாட்ச் பண்ணவே முடியும். ஏன்னா நான் அது உங்களுடைய சைக்காலஜி நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நான் மத்தவங்களை பாக்குறேங்கிறத விட என்னை மற்றவர்கள் வாட்ச் பண்றாங்களாங்குதான் தமோ குணத்துடைய வெளிப்பாடு.
நம்மள பாக்குறாங்களா, நம்மள கவனிக்கிறாங்களா, நம்ம பேசுறத கவனிக்கிறாங்களா, இதுலதான் மனம் போகும். சத்துவ குணத்துல வந்தா தான் மற்றவர்களை கவனிக்கிற புத்தியே வரும். அதுவும் கவனிச்சு அவங்க சொன்ன பேச்சு கேட்கறது இருக்குதே, அப்பீரித சத்துவ குணம் இருக்கிறவங்க டக்குன்னு புடிச்சுருவாங்க இத. அவங்க போராடவே வேண்டியதில்ல. தமோ குணத்துல இருக்க வரைக்கும், நான் எப்படி என்னை பார்க்குறாங்களா? என்னுடைய என்னுடைய பேச்ச கவனிக்கிறாங்களா? மத்தவங்க இருந்தா பேசிக்கிட்டே இருக்கிறது. என் பேச்ச மத்தவங்க கவனிக்கணும். நீங்க ஒரு 2 வார்த்தை அவ சொல்லும்போது நமக்குள்ள ஒரு அர்ஜ் வரும். நம்ம எப்ப வாய்ப்பு கிடைக்கும் நம்ம பேசறக்கு. எத குணம்? ரஜோ குணத்தினுடைய வெளிப்பாடு. அமைதியாக திரஷ்டா. அப்போ நாட் ஒன்லி குரு. இந்த பாதையில் வர்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எப்படி பண்றாங்க? எப்படி அவங்க வளர்ச்சிய பார்க்குறாங்க? திரஷ்டா, திரஷ்டா, திரஷ்டா. கண்கொண்டு அத பார்த்துக்கிட்டே அப்சர்வ் அதர் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ குரு. அவன் தான் யாரு? அந்த ஸ்டேஜ் வருது. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு இறைவன்? "டேய் நீ ஸ்ரோதா பவசி." அதுக்கப்புறம் தான் சாஸ்திரம் சொல்றது நீ கேட்க ஆரம்பிக்கிற. ஏங்க இவ்வளவு வருஷம் கிளாஸ் கேட்டனே. கேட்ட மாதிரி வச்சுக்கோ. அவ்வளவுதான். கேட்டல் என்பது அப்பதான் நடைபெறும். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான்? மந்தா. ஸ்ரோதா மீன்ஸ் ஒரு புதிய அறிவை பெறுகிறான். இல்லைன்னா அதுவரைக்கும் என்னங்க கிளாஸ் நடக்கும்னு சொன்னா பொக்குன்னு போயிடக்கூடாது. எதையாவது நினைச்சிட்டு இருப்பீங்க. குரு சொல்றத சொல்லபடிலாம் உள்ள போகாது. எதையாவது நினைச்சிட்டு இருக்கிறது. உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அத நினைச்சுட்டு உட்கார்ந்திருப்பீங்க. இது உண்மை. இது நான் சொல்லல. இறைவன் சொல்றாரு. ஸ்ரோதா அதுக்கு முன்னால வரைக்கும். ஸ்ரோதான்னா அப்ப இதுவரைக்கும் கிளாஸ் கேட்டேனுங்களே! அப்ப நான் என்னங்க பண்ணியிருப்பேன்? அவனாக எதையாவது கிளாஸ கேட்டதுல நினைத்துக் கொண்டு இருப்பான். அழகா எழுதுறாரு சங்கராச்சாரியர். அவனே எதையாவது நினைச்சுட்டு உட்கார்ந்திருப்பான். குரு சொன்னது காதுக்குள்ள போயிருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்தது சிந்திக்க ஆரம்பிப்பான். மந்தா மீன்ஸ் ஏன்னா குரு சொல்லிக் குடுக்குற கருத்துக்களும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆகும்? எல்லாம் முரண்படுவது. சூரியன் பார்த்தா காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க போற மாரி இருக்குது. உண்மையில் சூரியன் போறாரா என்ன? ஆனா பார்க்கும்போது அப்படி தெரியும்போது வி அ அனுபவ விரோதம் ஏற்படும். சாஸ்திரத்த நல்லா புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அனுபவத்துக்கு விரோதமா தெரியுது. எதுவுமே புரியலன்னு வச்சுக்கங்க. நோ விரோதம். அப்படியே அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. கிளாஸ்ன்னு போயிட்டே இருந்துரலாம். அனுபவ விரோதம் வரணும். அப்ப கண்டிப்பா அவன் என்ன பண்ணியாகணும் வாய திறந்து, "என்னங்க ஜி இப்படி சொல்றீங்க? அது வந்து அ அனுபவத்துக்கு எனக்கு இப்படி இருக்குது. சாஸ்திரம் இப்படி சொல்லுதே!" அப்படிங்கிற அந்த மனதுல ஒரு ட்ரிகரா டவுட். அனுபவத்துக்கு சாஸ்திரம் விரோதமாக தெரிந்தால், ஸ்ரோதா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அனுபவத்துக்கு எனக்கு எல்லாமே ஆப்போசிட்டா தோணுது. சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குறக்கும், என் வாழ்க்கைக்கும் வேற வேறையாக 2யும் ஒன்றாக என்னால் இணைத்து பார்க்க முடியவில்லை. சாஸ்திரம் ஒரு ட்ராக்ல ஓடுது. வாழ்க்கை இன்னொரு ட்ராக்ல ஓடுது. எது 2க்கு சம்மந்தம் இல்லைன்னு தோணுச்சுன்னா, அப்பதான் அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். அடுத்தது போதா. அந்த அறிவை இந்த இடத்துல போதாங்கிறது அந்த சாதனத்தினுடைய அறிவை அவன் பெற்று விடுவான். இந்த சாதனத்தின் அறிவை ஏன்னா இப்ப சாதகன் தான் பேசிட்டு இருக்கிறோம். போத்தாங்கிறது ஞானம் அல்ல. அந்த சாதனத்தினுடைய அறிவை பெற்று விடுவான். போதா பவத்தி. அதுக்கப்புறம் அனுஷ்டானம் செய்வான். இப்ப நீங்க வந்து ஒரு கர்ம யோகத்த எடுத்துக்கலாம். விபூதி கர்ம யோகத்தை நீங்க எடுத்து அப்படியே கொண்டு வரலாம். கர்ம யோகம்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு அவன் சிந்திச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய பலனை அவன் போதா பவத்தி. அதுக்கப்புறம் அவன் கர்த்தா. அதுக்கப்புறம் தான் அந்த பலனை அந்த சாதகன் சாதனையினுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவான்? கர்த்தா. கர்மயோகத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னு நிச்சயம் பண்ணுவான். கர்த்தா பவத்தி. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வரதெல்லாம் அது விக்ஞாதா பவதி இது என்ன சொல்றது? அதாவது இது வந்து ஒரு பார்ட். அடுத்த பார்ட் என்ன சொன்னாரு? அந்த பலத்தை பற்றி, இந்த பலத்தினால் அவன் இவ்வளவு டெவலப் ஆகுறான்னு சொன்னார். அடுத்தது நம்ம பார்க்கிற உலகம் ஒண்ணொண்ணு ஒரு மலை நிக்குது அப்படின்னா, அது அதனுடைய பலத்தினால் அது நிற்கிறது. ஒரு ஒரு மரத்தை பார்த்தா அந்த மரம் தன்னுடைய பலத்தினால் நிற்கிறது. உலகம் ஃபுல்லா பலத்தினால் தான் உலகம் நிக்குதுங்கும்போது, இப்ப என்ன சொல்றாரு? அதை பிரம்ம என்று உபாசனை பண்ணு. அப்படின்னோனே நாரதர் பண்ணிட்டு வருவாரு. நிஷ்காமா பண்ணும்போது, அப்புறம் வந்து அவர் என்ன கேட்பாரு? அடுத்ததுதான் இப்ப அத விட அன் அ பலத்தை விட மேலானது எது இருக்கா? எஸ் இருக்கு. எது? சொல்லிக் குடுங்க எனக்கு. அப்படிங்கும்போது தான் இது வரும். என்ன சொல்றாரு அடுத்தது? அன்னம் வாவ பலாத் பூயக. 9வது உணவு, பிரம்ம வித்யை என்று உபாசனை செய்தல். பலம் வேணும் உடம்புல. என்ன வேணும்? சாப்பிட்டுருக்கணும். அன்னம் வாவ உண்மையில் பலாத் எதை விட
பூயக மேலானது. அன்னம் பலத்தை விட மேலானது. பலத்திற்கு காரணம் உணவு. அதனால அன்னத்தை விட பலத்தை விட அன்னம் மேலானது. அன்னத்தினுடைய மகிமை டு கெட் ஞானம். இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அவன் கண்டிப்பா என்ன இருக்கணும் அவனுக்கு? அன்னம். தஸ்மாத்து ஆகவே மீனிங் எழுதிட்டு வந்துட்டா ஈஸியா இருக்கும். அன்னம் வாவ பலாத் பூயக. பலத்திற்கு காரணம் உணவு. பலத்தை விட மேலானது உணவு. இந்த இடத்துல பிருத்திவி போன கிளாஸ்ல சொன்ன பிருத்திவிங்கிறது அன்னம். எல்லா பிருத்திவிக்கு இன்னொரு பேர், பூமிக்கு இன்னொரு பேர் அன்னம்னு பேர். ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய உணவிற்கு பிருத்திவியைத்தான் சார்ந்து உள்ளது. அது சிங்கமா இருந்தாலும் மான் புல்லும் பூமி. இந்த மாதிரி எந்த கார்னிவரஸ் ஹெர்பிவரஸ் எதா இருந்தாலும் ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் அன்னத்துக்கு பிருத்திவிய சார்ந்துள்ளதுனால பிருத்திவிக்கு இன்னொரு பேரு அன்னம். தஸ்மாத் ஆகவே யத்யபி. தஸ்மாத்னா ஆகவே. யத்யபி ஒரு கால். இஃப் சப்போஸ். யத்யபின்னு என்ன அர்த்தம்? சப்போஸ் ஒரு கால். இஃப் தசராத்திரிகி. இந்த இடத்துல இரவுகள் அப்படின்னு போட்டிருக்குது. நாம அது 10 நாட்களை எடுத்துக்கணும். 10 நாட்களுக்கு ந அஷ்னியாத்து. தசம் தச 10 ராத்திரி நாட்கள்னு எடுத்துக்கணும். 10 நாட்களுக்கு ந அஷ்னியாத்து. அஷ்னா உணவு உட்கொள்ளுதல். ந உணவு உட்கொள்ளவில்லை என்றால். இஃப் எத்தியப்பின இஃப் ஒருவேளை ஒருவன் 10 நாட்களுக்கு உணவு எடுத்துக்கொள்ளவில்லை உட்கொள்ளவில்லை என்றால், வெறும் நீர் மட்டும் எடுத்துக்கிட்டு உணவு எடுத்துக்காம அப்படின்னு அர்த்தம். வெறும் நீராகாரம் அது மாதிரி நீர் மட்டும் எடுத்துக்கிட்டு உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் எத்யதுக எத்யது ஜீவேத்து அவன் எப்படியாவது உயிர் வாழலாம். எத்யது ஜீவேத்து அவன் உயிரோடு இருக்கலாம். செத்து போக மாட்டான், உயிரோடு இருக்கலாம். அவ்வளவுதான். அதவா 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 அத வா அதிருஷ்டா அவனால குருவை கவனிக்க முடியாது. உத்தாத்தா உடம்புல பலம் இல்லைன்னா குருவை நாடி போக முடியாது, குருவுக்கு சேவை செய்ய முடியாது. அதெல்லாம் அப்படியே போட்டு திரஷ்டா போட்டாரு. அவன் குருவை கவனிக்க அதிரஷ்டா. 10 நாள் சாப்பிடாம உட்கார்ந்து இருந்தா, நீர் மட்டும் எடுத்துட்டு இருந்தா அவன் குருவை கவனிக்க முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். குருவை நாட முடியாது, அவருக்கு குரு சேவை செய்ய முடியாது. 10 நாள் சாப்பிடலினா குரு சேவை பண்ண முடியாது, அவர் சொல்றதை எதையும் கேட்க முடியாது. இந்த மாதிரி திரஷ்டா அவரை கவனிக்க முடியாது. திரஷ்டானா ஆப்போசிட். திரஷ்டா குருவை அவனால் கவனிக்க முடியாது. ந ஸ்ரோதா அவனால் கேட்க முடியாது. மந்தா அவனால் சிந்திக்க முடியாது. போத்தா அவனுக்கு சாதனத்தை பத்தி எந்த அறிவும் ஏற்பட போவதில்லை. ந கர்த்தா அந்த நாங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு அக்கர்த்தா அவன் எந்த ஒரு சாதனையும் அவன் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த சாதனையுடைய பலனையும் விக்ஞாத்தா அந்த சாதனையுடைய பலனையும் அவன் அனுபவிக்க முடியாது. ஜீவேத் வாழ்ந்து கொண்டிருக்கலாமே தவிர 10 நாட்களுக்கு உணவு எடுக்கவில்லை என்றால் அவனால் அதர் திரஷ்டா ஸ்ரோதா மந்தா போத்தா கர்த்தா விக்ஞாத்தா எதையும் அவனால வேதாந்த பாதையில் செல்ல முடியவே முடியாது. பவதி அத ஆப்போசிட். அத பிறகு அன்னஸ்ய ஆயை. அந்த வேர்டு எப்படி பிடிக்கணும்? அத்த அன்னஸ்ய ஆயை. அன்னஸ்ய உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது. ஆயைனா அன்னஸ்ய உணவை எடுத்து கொள்ளும் பொழுது அவன் என்ன ஆயிடுறான்? சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. திரஷ்டா பவதி ஸ்ரோதா பவதி வரிசையா வருது பாருங்க. ஈஸியான லாங்குவேஜ் தான் இது. திரஷ்டா பவதி குருவை கவனிக்கிறான்.
ஸ்ரோதா பவதி, அவ சொல்றத கேட்கிறா. மந்தா பவதி, போத்தா பவதி, அறிவு ஏற்படுது. கர்த்தா பவதி, விஜ்ஞாதா பவதி, எல்லாம் அது அப்படியே கன்டினியூஸா அதெல்லாம் வருது. அவனால எல்லாமே செய்ய முடிகிறது. குருவை சென்று அடைந்து அவர் சொல்றதை சாதனங்களை ஃபாலோ பண்ற சக்தி, அதனுடைய பலனை தெரிந்து அவன் வேதாந்த பாதையில் முன்னேறுகிறான். சோ அன்னம் உபாஸ்வேதி. எப்படி உபாசனம்? அன்னம் பிரம்ம இதி அப்படி ஆட் பண்ணிக்கணும். அன்னத்தை பிரம்மனாக உபாசனை பண்ணு, பண்ணுகிறான். உபாஸ்வேதி, அன்னம் உபாஸ்வேதி, அன்னத்தை பிரம்ம இதி உபாஸ்வேதி, அன்னத்தை பிரம்ம என்று இதி உபாஸ்தே, உபாசனை செய்கிறான். அடுத்த மந்திரம் சக யக. அப்படி எவன் அன்னம் பிரம்ம இதி உபாசை, இதெல்லாம் போன மந்திரத்துல வந்து அதே வார்த்தைகள் தான். எவன் அன்னத்தை பிரம்மென்று உபாசனை செய்கிறானோ, ஃபுல் கமிட்மெண்ட். அப்படி அன்னத்தை பிரம்மம்னு உபாசனை பண்ணுனா, இப்ப அதனுடைய பலன் சொல்லணும் இல்லையா? நிஷ்காம பலன், சக்காம பலன். அன்னத்தை பிரம்மனாக உபாசனை பண்றான். அப்ப என்ன பலன்? அன்னவதகவை சக லோக்கான்னு. இது சகாம பலன். அன்னவதக வை சக லோக்கானு. அன்னவதக வை சக லோக்கானு. இறந்ததற்கு பிறகு அதிகமாக சாப்பாடு கிடைக்கும், உணவு இருக்கும் லோக்கத்துக்கு செல்லலாம். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னா அடுத்த ஜென்மத்துல சாப்பாடு நிறைய கிடைக்கிற லோகத்துக்கு போலாம். பானவதக, குடிக்கிறதுக்கும் நிறைய தண்ணீர் கிடைக்கும் அங்க. பானன லிக்விடு, பானவதக அபிசித்தியதி, அவனுக்கு கிடைக்கும். சாப்பாடும் நீரும் அபிசித்தியந்தி, அவனுக்கு கிடைக்கும். அன்னத்தை பிரம்மென்று உபாசனை செய்தால். அன்னவதகவை சகலோக்கான். கையில எல்லாரும் டெக்ஸ்ட் வச்சுக்கணும். டெக்ஸ்ட் வச்சு நான் சொல்ற வேர்டு அப்படியே ஃபாலோ பண்ணணும். இட் இஸ் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் சயின்ஸ், spiritual science. It is not history, it is not geography, it is a science. There is a systematic education program. So you have to follow the word, each and every word. You should know the meaning. Then only you can find out the whole meaning sentence. அதுக்கப்புறம் தான் அதோட அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வாக்கியத்தினுடைய அர்த்தம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ science, spiritual science, like physics, chemistry. It is a spiritual science. Science needs. ஒரு குழந்தை சயின்ஸ் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அப்படியே கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. You should take down the, you must know the terms of the science. ஒரு குழந்தை சயின்ஸ் படிக்குதுன்னா, ஒரு பிசிக்ஸ் படிக்குது அப்படின்னா, ஜுவாலஜி படிக்குது அப்படின்னா, பாட்னி படிக்குது அப்படின்னா, அதுல இருக்கிற வர வேர்ட்ஸ்னுடைய டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது சயின்ஸ் வந்து உள்ள புரியுது. புரிஞ்சாதான் அத அந்த டெஃபினிஷன் வந்து அதை அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி இது இட் இஸ் அ சயின்ஸ். அபிசித்தியதி யாவத்து அன்னஸ்ய கதம் தத்ராஸ்ய சத்யதா காமச்சாரக பவதி. இது இரண்டாவது பலன். யாவத்து அன்னஸ்ய கதம் தத்ராஸ்ய கதம், யாவத்து அன்னஸ்ய கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரக பவதி. அன்னம் பரவி இருக்கும் இடம் முழுவதும் அவன் விரும்பியதை பெறுவான்.
அன்னம் எதுவரை வியாபித்திருக்கிறதோ அதுவரை இவன் விரும்பியதை காமச்சாரக எதை விரும்பினானோ அது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அன்னம் இருக்கும் தண்ணீர் அன்னம் நிறைந்து இருக்கும் உலகத்தை அடைவான் சக்காமமாக உபாசனா. அடுத்தது அன்னம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அங்கு அவன் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அவன் விரும்பியதை அடைவான். யாரு? யக அன்னம் பிரம்மேதி உபாசை. எவன் யக அன்னம் பிரம்மேதி அன்னம் பிரம்மென்று உபாசே எவன் அன்னத்தை பிரம்மமாக உபாசனை செய்கிறானோ அவன் இதையெல்லாம் அடைகிறான். இறைவன் கூற்று. நாட் ஃப்ரம் எனி ஹியூமன் பிரெயின் அப்படின்னு சொன்ன நாரதர் போய் உபாசனை பண்றாரு, திரும்பி வராரு, நிஷ்காமமா பண்ணிட்டாரு. அஸ்தி பகவக அண்ணாத் பூயக கேக்குறார். இந்த கேப்ல போய் பண்ணிட்டு வந்துட்டார். நிஷ்காமமாக உபாசனை முடிச்சுட்டு வரார். வந்து கேக்குறாரு, பகவக அண்ணாத் பூயக அஸ்தி, இறைவா அண்ணாத்து அன்னத்தை விட பூயக அஸ்தி இருக்குதா என்ன? அன்னத்தை விட மேலானது இருக்குதா என்ன? அஸ்தி இதி க்ளோஸ் த கொட்டேஷன் அப்படின்னு கேக்குறாரு. பகவக அண்ணாத் பூயக அஸ்தி. அதுக்கு குரு சொல்றாரு, அண்ணாத் வாவ பூயக அஸ்தி. கேட்ட கேள்விக்கு பதில் அண்ணாத் வாவ பூயக அஸ்தி. அன்னத்தை விட மேலானது, பூயகனா மேலானது இருக்கு, அஸ்தி அவ்வளவுதான். யார் சொன்னா? இதி சனத்குமார். இதி நாம என்ன பண்ணி ஃபில் பண்ணிக்கணும்? சனத்குமார் சொல்றாரு, இதி சொல்றாரு. அப்புறம் உடனே நாரதர் கேட்கிறாரு, இருக்குதா? ஓகே. தன்மே பகவன் பிரவீத்தி இதி தத்துமே அதை எனக்கு பகவானே கூப்பிடுறதே பகவான் தான். பகவானே குருவை எப்படி கூப்பிடுறாரு நாரதர்? நாரதர் சனத்குமார பகவான் கூப்பிடுறாரு. எங்க பகவான் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. குருவை பகவான் அறிக்கிறார். கடவுளே எனக்கு தத்துமே, எனக்கு அத பிரவீத்தி க்ளோஸ் த கொட்டேஷன் இதி. இதி யாரு? நாரதர். எனக்கு அத சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அன்னத்தை விட மேலானது. இப்ப இனிமேல் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் வரும். இப்ப அன்னத்தை பிருத்திவிக்கு எது காரணம்? நீர். அந்த பஞ்சபூதங்கள்ல எப்படி சிருஷ்டிக்கிறமாச்சு? பூமி எதுல இருந்து வந்தது? தண்ணீர். தண்ணீர் எதுல இருந்து வந்தது? அக்னி. அக்னி எதுல இருந்து வந்தது? அதுக்கு மேலானது எது? வாயு. வாயுக்கு மேலானது எது? ஆகாசம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் 5 ஸ்டெப்ஸ் இனிமேல் இப்படிதான் போக போகுது. இப்ப பிருத்திவி 10வது பகுதி, 7வது சாப்டர்ல 10வது பகுதி, தண்ணீர் பிரம்ம வித்யா. ஆபோ வா வண்ணாத் பூயக தஸ்மாத் யதா ஸ்ருவிருஷ்டிர் ந பவதி வியாதியந்தே பிராணாஹ அன்னம் கணீயக பவிஷ்யதீத்யத யதா சுவிருஷ்டிர் பவத்யானந்தினஹ பிராணாஹ பவந்த்யன்னம் பகு பவிஷ்யதீத்யாப ஏவேமா மூர்த்தா ஏயம் பிருத்திவி யதந்தரிக்ஷம் யத்யோர் யத் பர்வதா யத்தேவமனுஷ்யா யத் பஷ்யவச்ச வயாகும்சி ச த்ருண வனஸ்பதயः ஸ்வாபதான்யா கீட்ட பதங்க பிபிலிகா மாப ஏவேமா மூர்த்தா அப உபாஸ்வேதி சகயோ அபஹ பிரம்மேத்யுபாஸ்ய ஆப்னோதி சர்வான் காமான் திருப்திமான் பவதி யாவத் அபாம் கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரோ சாரக பவதி யக அப்போ பிரம்மேத்யுபாஸ்தேதி பகவக அத்யோ பூயக யதப்யோ வாவ பூயக அஸ்திதி
தன்மே பகவன் பிரவீத்மி இதி. ஆப்போ வா அன்னாத் பூயக. ஆப்பக வா அன்னாத் பூயக. உங்களுக்கு படிக்கும் போதே தெரியும். ஆப்பகன நீர். அன்னத்தை விட மேலானது நீர். ஏன்? ஒரு பிருத்திவியில் இருக்கு. இப்ப சந்திர மண்டலத்துல பாத்தீங்கன்னா பிருத்திவி இருக்கு. செவ்வாயில பாத்தீங்கன்னா பிருத்திவி இருக்கு. உடனே அங்கெல்லாம் ஜீவராசிகள்லாம் வந்துடுறாங்களா? அங்கெல்லாம் என்ன இல்ல? நீர் இல்லை. அதனால அங்க ஜீவராசிகள் வாழ முடியாது. ஜீவராசிகள் வாழ்வதற்கு வெறும் பிருத்திவி இருந்தா வேலைக்காகாதுங்கிறார். ஆப்பக வா அன்னாத் பூய. அதனால அன்னத்தை விட மேலானது பிருத்திவியை விட. அன்னம்னு என்ன சொன்ன? பிருத்திவி. பிருத்திவி வந்து எஸ்டில இருந்து சமஸ்டிக்கு வராது. அந்த பிருத்திவியை விட யாரு மேலானவன்? அன்னத்தை காட்டிலும் மேலானது நீர். ஏன்? அதற்கு காரணமாக சிருஷ்டி கிரமத்துல பாத்தீங்கன்னா பிருத்திவி தோன்றுவதற்கு நீர் காரணமாக. அதனால் அது மேலானது. வித்தவுட் பிருத்திவி, அன்னமாக நீர் இல்லாமல் பிருத்திவி உணவை கொடுக்க முடியாது. எல்லா சத்துக்களும் வச்சிருக்கலாம் சந்திர மண்டலத்துல, பூமி மாதிரியே. ஆனா அது என்னாக இருக்க முடியாது? உணவை கொடுக்க முடியாது. அடுத்து தஸ்மாத், ஆகவே ஆபகவா அன்னாத் பூயக. அன்னத்தை காட்டிலும் அன்னத்திற்கு காரணமான நீர் மேலானது. ஆகவே யதா, எப்பொழுது, புரோனவுன் யதா, சுவிருஷ்டிர் ந பவதி. இப்ப நீருக்கு எது சோர்ஸ்? மழை. சுவிருஷ்டி நன்கு மழை. ந பவதி ஆகவே மழை, மழையினோட பெருமை இங்க சொல்றாங்க. சுவிருஷ்டி ந பவதி, மழை இல்லை என்றால் சரியாக. சுவிருஷ்டினாக அதிவிருஷ்டினா அதிகமா பெய்யறது, கம்மியா பெய்யறது. அது சுவிருஷ்டிங்க மீன்ஸ் சரியான காலத்தில் சரியான மழை சரியான அளவில் பெய்யறது. அதுதான் மழையினுடைய பெருமை. அப்பதான் மழை வந்து மக்களுக்கு பயன்படும். ஓவரா வெள்ளம் வந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது. 2 வருஷம் மழை இல்ல, 3 வருஷம் மழை இல்ல, தென்னை மரம் எல்லாம் எப்படி காஞ்சதுன்னு நம்ம உயிரோட பார்த்துட்டு தான் வாழ்ந்தோம். அப்படியும் கஷ்டம். அப்படி வந்தாலும் கஷ்டம். அப்ப சுவிருஷ்டினா சரியான காலத்தில் சரியான அளவில் மழை பெற்றா அதுக்கு பேர் சுவிருஷ்டி. ந பவதி, அப்படி இல்லைன்னா வியாதியந்தே. யாரு? பிராணாகா வியாதியந்தே. பிராணாகா மீன்ஸ் ஜீவராசிகள். இங்க வந்து என்ன மீனிங் எடுக்க கூடாது? அப்பானன் உதானன் அப்படி எடுக்க கூடாது. பிராணாகா மீன்ஸ் ஜீவராசிகள் வியாதியந்தே துக்கப்படுகிறார்கள். எல்லா ஜீவராசிகள், மனிதர்கள் மட்டுமா துக்கப்படுறான்? காடுகள் வாடும் பொழுது அங்க இருக்கிற பிராணிகள் எல்லாமே. மழை இல்லை என்றால் எல்லா ஜீவராசிகளுமே என்ன பண்றாங்க? வியாதியந்தே ப்ளூரல், துக்கப்படுகிறார்கள். துக்கப்படும் போது என்ன சொல்றாங்களா? மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. மழை இல்லைன்னா நம்மள என்ன பேசிக்குவோம்னு சாஸ்திரம் இறைவன் சொல்றாரு. என்ன பேசிக்குவோமா? அன்னம் கனியக பவிஷ்யதி இதி. க்ளோஸ் தி கொட்டேஷன். என்னன்னு பேசிக்குவோமா நமக்குள்ள நம்மலாம்? அன்னம் கனியக பவிஷ்யதி. அன்னம்னா உணவு. கனியகனா கனிஷ்டனா ரொம்ப குறைவு. கனியக ரொம்ப குறைவாயிருமே. பவிஷ்யதி ஃபியூச்சர் டென்ஸ். ஐயோ இப்ப இப்படி இருக்குதே மழை பெய்யாம, இனிமேலு அன்னம் ரொம்ப குறைவாயிருமே என்று கவலைப்படுவார்கள். வியாதியந்தே இதி அப்படின்னு ஜனங்க ஜீவராசிகள் தனக்குள்ள பேசிக்கும். அத்த பிறகு இப்படி பேசிட்டு இருக்கிறோம். பிறகு யதா சுவிருஷ்டிகி பவதி. யதா எப்பொழுது, சுவிருஷ்டிகி மழை சரியான காலத்தில் சரியான அளவில் மழை பெய்தால், பவதி இருந்ததுன்னா எல்லாரும் என்ன பேசிக்குவோமா? இறைவன் சொல்றாரு மழை நல்லா கரெக்டா பெஞ்சிருச்சுன்னா நாம என்ன பேசிக்குவோமா? அனந்தினக பிராணாக பவதி. பிராணாக ஜீவராசிகள் அனந்தம் ஆனந்தத்தை அடைகிறார்கள். அடைஞ்சிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கிறது பின்னால வருது. அனந்தினகனா மகிழ்ச்சி, ஆனந்தம் தான் அனந்தம். மகிழ்ச்சி அனந்தினக, மகிழ்ச்சியை ஜீவராசிகள் அடைகிறார்கள் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பேசிக்குவாங்களாம்? அன்னம் பகு பவிஷ்யதி.
என்ன பேசிக்குவோம் எல்லா ஜீவராசிகளும். நான் ஜீவராசின்னா மனிதர்கள் மட்டுமல்ல. தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே தனக்குள்ள எண்ணும், பேசும். என்னன்னு? அன்னம் பகு பவிஷ்யதி. அன்னம் பகு பவிஷ்யதி. பவிஷ்யதி அதே மாரி ப்ளூரல். இப்ப நல்ல மழை பெய்யுதா? இனிமேல் ஃபியூச்சர்ல ஏன்னா மழை பெஞ்சா தான் விதை முளைத்து, நெல் கதிர் வந்து 6 மாசத்துல, 3 மாசத்துல என்ன பண்ண முடியும் நம்ப? உணவு கிடைக்க போகுது. ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு உணவு கிடைக்கும். மழை பெய்யும்போது எல்லாரும் நினைப்போமா, நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல உணவு கிடைக்கும். எல்லா ஜீவராசிகளும் நினைக்கும். அன்னம் பகு பவிஷ்யதி இதி. இவ்வாறு குளோஸ் த கொட்டேஷன். இவ்வாறு ஜீவராசிகள் ஆனந்தத்தை அடைவார்கள். மழை பெய்தோன்ன அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்புறம் அவங்களுக்குள்ள நமக்கு ஃபியூச்சர்ல உணவு கிடைக்கும். இனிமேல் உணவு பஞ்சம் வராது. இந்த வருஷம் நல்லா விளைச்சல் இருக்கும். மக்கள் நல்லா நிம்மதியாக உணவு கிடைத்து வாழலாம் அப்படிங்கிற அர்த்தம். இதி ஆப இதி ஆப ஏ வேமா ஆப இதி ஆப இவ்வாறு நீர். ஏவ இமா இதி ஆப ஏவ இமா. இந்த மூர்த்தா இன்னொரு கருத்தை சொல்றாரு. இங்கிருக்கிற மூர்த்தா உருவங்கள். இப்ப நமக்குன்னு ஒரு மனிதர்களுக்கு ஒரு உருவம் இருக்கு. நாய்க்குன்னு ஒரு உருவம் இருக்கு. பூனைக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. இந்த மாதிரி மூர்த்தா மீன்ஸ் ஜீவராசிகள் ஒன்னொன்னுக்கும் ஒரு உருவங்கள் இருக்கு. நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னாவே அது அந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு ஷேப் இருக்கும். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு இறைவன், ஒரு உருவத்தை ஒரு ஜீவராசி ஒரு உருவத்தை பெறுகிறது என்றால், மூர்த்தா ஏயம் யா இயம். இந்த ஜீவராசிகள் ஒரு மூர்த்தத்தை உருவத்தை பெறுதுனா என்ன சொல்றாரு? அந்த உருவத்துக்குள்ள நீர் தத்துவம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அந்த ஜீவராசிக்கு அந்த உருவமே கிடைக்குது. யோசனை பண்ணி பாருங்க. நம்ம உடம்புல 70% என்னதான்? வாட்டர். நீங்க அதையெல்லாம் வெளியில சொய்யின்னு உறிஞ்சி எடுத்துருங்க. நம்ம உருவம் எப்படி இருக்கும்? பவுடர் ஃபார்ம். கப்ல போட்டு குடுத்துருவாங்க. பவுடர். நீங்க எங்க வேணா கரைச்சுக்கங்கன்னு கொண்டு குடுத்துருவாங்க. இஃப் யூ கெட் இஃப் யூ எல்லாமே இதாயிடுச்சு வச்சுக்கங்க. ஆல் த வாட்டர் கன்டென்ட் கெட் அவுட் ஆஃப் மை பாடி. வாட் வில் ஹேப்பன் டு மை பாடி? ஈவன் போன்ஸ் என்ன ஆகுது? அது தீப்பட்ட அப்படி ஆகுது. இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாமே பவுடர் ஃபார்ம் போயிரும். அப்படின்னு பவுடர் ஃபார்ம் எதுக்கு சொல்றேன்னா, வித்தவுட் எனி ஷேப். அந்த ஷேப்புக்கு வராது. அதுக்காக நான் சொல்றேன். கெட் இன்டு பவுடர் ஃபார்ம். சோ என்ன சொல்றாரு? ஏஎம் யா இஎம். ஏஎம் எப்படி பிரிக்கணும்? யா இஎம். இந்த பிருத்திவி. பிருத்திவி வந்து ஃபெமினின். அதனால யா ப்ரோனவுன் வருது. பிருத்திவி பிருத்திவியினுடைய ரூபம். நம்மளுடைய ஜீவராசிகளுடைய உருவம் மட்டுமல்ல. இந்த பிருத்திவியினுடைய ரூபம். அந்தரிக்ஷம். ஆகாசத்தினுடைய ரூபம். இங்கதான் உதைக்கும். ஆகாசத்துல எங்க நீர் இருக்கு? நம்ம நினைக்கிறோம். இது சிருஷ்டிக்கிரம கரெக்ட்டா படிச்சா புரிஞ்சிருக்கும். சூக்ஷ்மம் ஸ்தூலம் ஆகணும்னா, ஆகாசம் 8/1 வாட்டர் தத்துவத்தை எடுத்தாத்தான் அவனை அது ஆகாசமாவே ஆகும். கண்ல பாக்குறதுக்கு ஆகாசத்துல என்னங்க நீர் இருக்கு? அந்த ஆகாசம் ஸ்தூலமாகணும் உள்ள என்ன இருக்கணும்? 1/8 வாட்டர். அத எடுத்துட்டா அது என்னவா இருக்க முடியாது நமக்கே புரிஞ்சுக்கணும். இது வந்து இதுன்னு சொல்ல தேவையே இல்ல. சரிங்களா? அது ஒரு அர்த்தம். ஆச்சாரியர்கள் இன்னொரு அர்த்தங்கள் குடுக்குறாங்க. ஏன்னா ஸ்டூடண்ட் இந்த இடத்துல டக்குன்னு எந்திரிச்சு, "என்னது ஆகாசம் இல்லைன்னா நீர் இல்லைன்னா இருக்காதா?" அப்படின்னு கேட்பாங்க. ஸ்தூல ஆகாசம் இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு 1/8 இருக்கணுங்கிறது ஒரு கருத்து. இன்னொரு விளக்கம் குடுக்குறாரு ஆச்சாரியார். சோ பிருத்திவி இந்த பூமி முதல்ல பாருங்க. இந்த பூமி இந்த ரூபத்தில் இருக்கணும்னா, கண்டிப்பா அதுக்குள்ள நீர் தத்துவம் இருந்தா மட்டும் தான் அது இந்த ரூபத்தில் இருக்கிறது. பிருத்திவி ரூபம், அந்தரிக்ஷ ரூபம். இத வந்து இன்னொரு ஆச்சாரியர் சொல்றாரு. நாம அக்னியில மூலியமா நம்ம என்ன பண்றோம்? ஹோமம் பண்றோம் பார்த்தீங்களா? அவரு இன்னும் கொஞ்சம் வேற மாரி சிந்திக்கிறாரு. அக்னியில நம்ம ஹோமம் பண்றோம் இல்லீங்களா? அப்போ ஆகுதிகள் போடுறோம் இல்லையா? தேவதைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்திராய ஸ்வாஹா, இதன்ன மம எல்லாத்தையும் போடுறோம். நெய்யி, ஆ புரோடாஷா ஏதேதோ போடுறோம். குச்சி, ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி இந்த மாரி நெறைய குச்சிகள் இந்த மாரி போடுறோம் இல்லையா? அதுக்கு பேரு ஆகுதின்னு பேரு. ஆகுதிகளை யாருக்கு குடுக்குறோம்? தயிரு, பாலு சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா ஆகுதியும் குடுக்குறோம் பார்த்தீங்களா? அது நீங்க குடுத்தது எங்க இருக்குதுன்னு கேட்கிறாரு. நீங்க குடுத்தது எங்க இருக்குது? ஆகாசத்தில் இருக்கிறது. நீங்க அங்க குடுத்ததெல்லாம் எங்க தான் நிக்குது? ஆகாசத்தில் இருக்கிறது. அப்படின்னு நம்ம சிந்திக்கலாங்கிறாரு.
அடுத்தது எத்து தியௌகு சொர்க்கம், சொர்க்கமாக இருக்கிறக்கு என்ன வேணும்? நீர். எத்து பர்வதாக மலைகள் மலைகளாக நிற்பதற்கு நீர் தத்துவம் தேவை. ஏன் பிருத்திவியே எதுல இருந்து வந்திருக்கு? நீர்ல இருந்து வந்திருக்கு. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னாலுமே ஒரு நீருங்கிறது ஒரு பெர்சன்ட் இல்லைன்னா அது அந்த இடத்துல அது இருக்காது. ஆனா கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு வாடின மரம் பாக்குறோம். அதுக்குள்ள என்ன இருக்கணும்? நீர் தத்துவம். பர்வதாகா எத்து தேவ மனுஷ்யாகா தேவர்களுக்கு சமமான மனிதர்கள் யார் யார் இருக்காங்களோ எத்துனா எது எது இருக்கிறதோ ஒரு பசவகனா மிருகங்கள் அந்த ரூபத்தில் இருவதற்கு பசவகா வயாகும்சி பேர்ட்ஸ் பறவைகள் அந்த ரூபத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீர் தத்துவம் அவசியம். திருணம் ஏன் கடைசியில் சொல்றாரு ஒரு புல் அதனுடைய ரூபத்தில் இருக்கணும்னா அதுக்கு உண்டான வாட்டர் கண்டென்ட் இல்லைன்னா அதுக்கு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. புல் என்ன ஆகும்? வைக்கி புல்லா மாறிடும். ஸோ அடுத்தது வனஸ்பதையக புல்லுக்கே அது அதனோட ரூபத்தில் இருக்கணும்னா நீர் அவ்வளவு அவசியம்னா வாட் அபவுட் ட்ரீஸ்? வனஸ்பதையக மரம் ஸ்வாப்ப ஆல் அதர விலங்குகள் ஸ்வாப்பனா நாய் போன்ற பல விலங்குகள் ஸ்வாப்ப மிருகங்கள் ஸ்வாப்பதயான்னு ஆக்கீட சின்ன சின்ன பூச்சி பதங்க விட்டில் பூச்சி பிப்பிலி எறும்பு பீலிகா பிபிலிக்கா பிபிலிக்கம் ஆப்ப பிபிலிக்கம் ஆப்ப எல்லாத்துக்கும் என்ன வேணும்? நீர். ஏவேமா எப்படி பிரிக்கணும்? ஏவ இமா ஆப்பக ஏ இவை எல்லாவற்றுக்கும் மூர்த்தா அந்த உருவம் கிடைத்ததற்கு ஆப்ப உபாசேதி அது எத்தனைத்துக்கும் நீர் தான். அப்ப என்ன பண்ண சொல்றாரு? ஆப்பக ஆப்பகன நீரை உபாசனை பண்ணு. என்னன்னு உபாசனை பண்ணும்? பிரம்ம இதி உபாசே நீர் தத்துவத்தை பிரம்மமாக உபாசனை செய்வாயாக. சக யக ஆப்பக பிரம்மேதி உபாசை எவன் ஒருவன் நீரை பிரம்மமாக உபாசனை செய்கிறானோ இது ரிப்பீட்டட் வர வேர்டு தான். மீனிங் மட்டும் பலன் மட்டும் மாறும். ஆப்னோத்தி சர்வான் காமான் ஆப்னோத்தின்னு அடைவான். எதை ஆசைப்பட்டானோ சர்வான் காமான் எதை டிசையர்ஸ் ஆல் டிசையர்ஸ் வில் பி ஃபுல்ஃபில்டு திருப்திமான் பவதி அவன் திருப்தியை அடைகிறான். எதை ஆசைப்பட்டானோ அது எல்லாத்தையும் அடைந்து அவன் திருப்திமான் தனவான் மாதிரி திருப்திமான் மனதில் திருப்தியை அடைகிறான். இது ஒரு பலன். இரண்டாவது பலன் இந்த உபாசனை பண்ணோம்னா இரண்டாவது பலன் என்ன? யாவத்து அபாம் கதம் எதுவரை நீர் செல்லுமோ தத்ராசிய அதுவரை யதா காமச்சாரக பவதி நீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு எல்லாம் இவன் விரும்பியதை அடைவான். நீரை உபாசனை செய்யறவன் அந்த நீர் எங்கெல்லாம் வியாபித்திருக்கிறதோ அங்கெல்லாம் அவன் விரும்பியதை காமச்சாரக பவதி விரும்பியதை அடைவான். யாரவன்? யக எவன் ஆப்பக அல்லது அப்பகன் சொல்லலாம். ஆப்பக ஆப்பக பிரம்மே தூபாசே யார் நீரை பிரம்மென்று உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் அப்படின்னு குரு சொல்லி முடிச்சார். சொன்ன நாரதர் போய் உபாசனை பண்ணிட்டு வரார். வந்து என்ன கேட்கிறாரு? நிஷ்காமமா உபாசனை பண்ணிட்டு குவாலிஃபை டு கெட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? தேஜகா அக்னி. அதுக்கு ரெடி ஆயிடுவார். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? அஸ்தி பகவக அத்யக பூயக அஸ்தி அத்யக நீரை விட பூயக மேலானது பகவக பகவானே அஸ்தி இருக்குதா என்ன? அத்யகா அத்யகங்கிறது நீருக்கு இன்னொரு பேர். அதை விட நேரானது மேலானது ஏதாவது இருக்கா? என்ன சொல்லுவார் அவரு? அத்யக வாவ பூயக அஸ்தி அத்யகா நீரை விட உண்மையில் வாவ வை இண்டீடு பூயகா மேலானது அஸ்தி இருக்குது அப்படின்னு யார் சொல்றா? சனத்குமாரன் சொல்லிடுவார். உடனே இவர் என்ன கேட்பாரு? ஈத்தினா க்ளோஸ் த கொட்டேஷன் சொல்லி முடிச்சிட்டாரா? அப்ப இவர் என்ன சொல்லுவாரு? தன்மே
பகவான் பிரவீதி இதி. தத்து மே அதை எனக்கு பகவான் பகவான் பகவானே பிரவீதி எனக்கு அதை சொல்லி கொடுங்கள். இந்த திருப்தி இதி விஷ்டவ் தைத்திரியத்துல வரும் இந்த வாடெல்லாம் படிச்சவங்க ஞாபகம் வந்துதா? சொல்லவே ஞாபகம் வந்திருக்கும். திருப்தி இதி விருஷ்டவ் போய் செக் பண்ணி பாருங்க. மழை பெய்யும் போது திருப்தி மக்கள் திருப்தி அடைவார்கள். சோ இதோட 10 சரி. அடுத்தது 11வது. 11வது தேஜக. இப்ப பிருத்திவியை விட மேலானது ஃபர்ஸ்ட் அன்னத்தை விட மேலானது பிருத்திவி. பிருத்திவி விட மேலானது நீர். அப்போ ஒன்னொன்னு அவர் அது மேலானது அது உபாசனை பண்ணிட்டு திரும்பி வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வர்றாரு. என்ன பிரம்மன் உபாசனை பண்ணணும்? தேஜகான அக்னி. நான் படிக்கிறேன். தேஜோ வாவாத் பூய சரி தேஜோ வாவாத்யஹ பூயஸ்தத்வா ஏதத் வாயுமா கிருஹ்ய காஷ மபிதபதி ததாகுர்நிஷோச்சதி நிதபதி வர்ஷிஷ்யதி வா இதி தேஜக ஏவ தத்பூர்வம் தர்ஷயித்வா தாபஹ சிருஜதே ததேததூர்த்வபிஷ்ச திரஷ்சீபிஷ்ச வித்யுதிபிராக்ரா தாश्चरन्ति தஸ்மாதாகுர் வித்யோததே தனயதி வர்ஷிஷ்யதி வா இதி தேஜக ஏவ தத்பூர்வம் தர்ஷயித்வா தாபஹ சிருஜதே தேஜ உபாஸ்வேதி. தேஜ சொல்லி முடிப்பாரு. அடுத்த 2வது மந்திரம் அதே மாதிரிதான். அவர் அது தேஜஸ அக்னியை பிரம்மமாக உபாசனை பண்ணும்போது அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.